கரிநாள் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியனுடைய கதிர்கள் பூமியின் குறிப்பிட்ட பாகங்களில் மிகவும் தீவிரமாக அல்லது எதிர்மறையாக விழும் நாட்களாக கருதப்படுகிறது. எளிமையாக சொன்னால் இது ஒரு சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகும். இந்த நாளை பற்றிய முக்கிய விவரங்களை பார்க்கலாம். கரிநாள் என்றால் என்ன? தமிழ் பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சில குறிப்பிட்ட தேதிகளில் கரிநாட்கள் என்று முன்பே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் சுப அதிர்வுகள் குறைவாக இருக்கும் என்று நம்பப்படுவதால் புதிய முயற்சிகளையோ மங்களகரமான காரியங்களையோ தொடங்குவதில்லை. கரிநாட்களில் பொதுவாக பின்வரும் காரியங்களை தவிர்ப்பது நல்லது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். திருமண பேச்சுக்கள் அது நிச்சயம் செய்தல், புதுமனை புகுவிழா, கிரகப்பிரவேசம், புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடங்குதல், பூணூல் கல்யாணம், காது குத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள், பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகள் அல்லது சொத்து வாங்குதல். கரிநாட்கள் தமிழ் மாத தேதிகளில் ஒவ்வொரு மாதத்திலும் எப்போது வரும் என்பதற்கான ஒரு பட்டியல் உள்ளது. சித்திரை மாதத்தில் 6ஆம் நாளும் 15வது நாளும், வைகாசி மாதத்தில் 7, 16, 17, ஆனியில் 1, 6, ஆடியில் 2, 10, 20, ஆவணியில் 2, 9, 28, புரட்டாசியில் 4, 6, 12, 21, ஐப்பசியில் 1, 5, 11, 30, கார்த்திகையில் 1, 10, 17, மார்கழியில் 6, 9, 11, தையில் 1, 2, 3, 11, 17, மாசியில் 15, 16, 17, பங்குனியில் 6, 15, 19. கரிநாள் என்பது அசுப நாள் மட்டுமே தவிர அது ஒரு கெட்ட நாள் அல்ல. அன்றாட கடமைகளையும் வழக்கமான அலுவலக பணிகளையும் இறை வழிபாடுகளையும் செய்வதற்கு எந்த தடையும் இந்த நாளுக்கு கிடையாது.